வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 2/6/2025 முதல் 8/6/2025 வரை, வைகாசி 19 முதல் வைகாசி 25 வரை, மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை எப்பொழுதும் நம் ஜோதிட நேரத்தில் ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக கேள்வி பதில்கள், முக்கியமான விஷயங்களை எல்லாம் கலந்தாலோசிப்போம். அதுபோல் இந்த வாரத்தில் நிறைய கேள்விகள் குவிந்து கொண்டே வருகிறது. இதற்கெல்லாம் நேயர்களுக்கு கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு மிக மிக நன்றி. SRM நிர்வாகத்தினுடைய தலைவர் ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் திரு ரவி பச்சமுத்து ஐயா அவர்களுக்கும், சிஓக்களுக்கும் மற்றும் டெக்னீஷியன்களுக்கும் டைரக்டர்களுக்கும், குறிப்பாக லட்சக்கணக்கான நேயர்களுக்கும் ஆத்ம ரீதியான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம். கேள்விகளில் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறது. ஏஐ டெக்னாலஜி வந்த பிறகு IBM 2000 பேர் மேல் வேலை நீக்கம், ஐடி மற்றும் பிற துறைகளில் நிலை எப்படி இருக்கும் என்று கேட்டிருக்கிறார். என்னோட உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு வக்கீல் தொழில் தெரியும், ஜோசியம் தெரியும். இந்த வாட்டி நம்ம தான் சொன்னது தான் உங்களுக்கு, விஞ்ஞானத்தின் வளர்ச்சி அதிகரிச்சுக்கினே தான் போவோம். ஏற்கனவே சொல்லின்னு தான் இருக்கும். வேறு தொழில் கற்றுக்குங்க, முதலீடுகள் கற்றுக்குங்க, ஈஸியாக பணம் பார்க்குற மாதிரி பார்த்துக்குங்க, கஷ்டப்படாதீங்க, ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு கற்றுக்குங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சம்பாதிக்காதீங்க, அதெல்லாம் கஷ்டம் இனிமேல். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸி தான். ஒரு காலத்தில் 1 கோடின்னா பெரிய விஷயம். இன்றைக்கி 5000 கோடியெல்லாம் சாதாரண 20 வயசு பசங்க சம்பாதிச்சிடறாங்க. ஸோ அதுபோல் உங்களை வளர்த்துக்குங்க, அப்கிரேடேஷன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இனி சர்வேயில் ஆக முடியாது. ஏதாவது ஒன்றுன்னாலும் நமக்கு மாதம் மாதம் யார் என்ன பண்ணாலும் வேலை இருக்கோ வேலை இல்லையோ, குடும்பத்திற்கும் நமக்கு தேவையான பணம் வருவதுக்கு ஏற்ற மாதிரி முதலீடு செய்து வைத்துக் கொள்பவர்கள் தான் இனி இந்த உலகத்தினுடைய புத்திசாலிகள் என்று கருதப்படுவார்கள். நிறைய சொத்துக்கள் இருந்தாலும் அதில் வருமானம் வராத சொத்துக்களால் பிரச்சனை தான். இல்லைன்னா விற்று டெவலப் பண்ணிக்கலாம். விற்று லாபத்தை வச்சு வாழ்ந்து திருப்பி அசலை வச்சு திருப்பி வேறு சொத்து வாங்கிறது, இது ஒரு முதலீடு தான். இதுபோல் நிறைய டெக்னிக்கில் கற்றுக்குங்க. அதாவது எல்லா லெவல்லையும் கண்டிப்பாக பாதிப்பு வரும், கடுமையாக இருக்கும். நான் மேலை நாடுகளில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், உங்கள் வளர்ச்சியெல்லாம் பிடிக்காது, ட்ரம்ப்பு வரணும்னு யாகெல்லாம் பண்ணிங்க, எல்லாம் பண்ணிங்க. ஆனால் ட்ரம்ப்பால் பெரிதாக பாதிக்கப்பட போகிறது யார் என்றால் இந்தியர்கள் தான். ஏன்னா ட்ரம்ப்பின் ஜாதகம் அப்படி, யார் வளர்த்தார்களோ அவர்களை கொல்ல பார்ப்பார். அது அவர் எல்லோரும் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, நான் இருக்கிற கட்சியில் என்ன தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல. ஆனால் எனக்கு அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய இந்தியர்கள் முக்கியம், என்னுடைய தமிழர்கள் முக்கியம். அதனால் உலகத்தில் லண்டனில் இருந்தாலும் ஜெர்மனியில் இருந்தாலும் அமெரிக்கா என்பது எல்லோரையும் கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு நாடு. சனியுடைய தாக்கம் குரு வீட்டில் இருப்பதனால் கண்டிப்பாக எல்லா நாட்டுகளிலும் பெரிய அளவுக்கு புரட்சிகளை செய்து வாழக்கூடிய இந்தியர்கள், பெரும் தொழிலதிபர்களாக இருக்கட்டும், பெரும் நிர்வாகத்தில் இயக்குநர்களாக இருக்கட்டும், சாதாரண டெக்னீஷியனாக இருக்கட்டும், நீங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அதனால தான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் தாய்நாட்டில் போடுங்க, சேஃபாக இருங்கன்னு எனக்காக கொடுங்கன்னு சொன்னேன். நீங்கள் பத்திரமா இருங்கன்னு தானே சொன்னேன். தாய்நாட்டில் கூட உங்கள் பேர்லேயே வச்சுக்கோங்க. சொந்தக்காரங்க பேரில் போட்டேன், இவங்க பேரில் போட்டேன் அவங்க கட்சியில் ஆட்டையை போட்டுட்டு அதுக்கு காரணம் நான் சொல்லாது. டியூவல் சிட்டிசன்ஷிப் தான் நமக்கெல்லாம்னா உங்களுக்கு, எனக்கு இல்லை. ஸோ எங்கே வேணுமானாலும் பாதுகாப்பாக இருக்கலாம். உங்களுடைய நல்ல நண்பர்கள் இந்தியாவில் இருக்கலாம், அவங்களோடெல்லாம் சேர்ந்து நல்லபடியாக பண்ணிக்க. உங்கள் மீது அக்கறை கொண்ட நல்ல உள்ளங்கள் உறவினர்லாம் இருக்கலாம். சொல்லி நல்ல முதலீடுகள், குறிப்பாக ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தும். கண்டிப்பாக இந்த ஏஐ வளர்ச்சி
நிறைய பேருக்கு மீடியா துறையிலும் சரி, எல்லா துறையிலும் சரி, டெக்னாலஜியிலும் சரி, 40 பேர் ஒரு நிர்வாகத்தில் இருந்தால் 10 பேராக மாறக்கூடிய அமைப்பு 30 பேருக்கு வேலை போகும். ஏனென்றால் முதலாளிகள் காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் தொழில் ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்காக ஊதியம் கொடுக்கறதுக்காக தொழில் கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கி ஒரே ஆஃபீஸில் 300 கோடி 400 கோடி தொழில் செய்பவர்களாக முந்தையெல்லாம் பிரம்மாண்ட ஆஃபீஸெலாம் எடுப்பாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. 1000 ஸ்கொயர் ஃபீட்டு தான் ஒரு ஃப்ளாட்டு தான். டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்லேயே 300 கோடி 400 கோடி தொழில் செய்பவர்கள்லாம் உட்காந்து தொழில் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதுபோல் ஆகிடும். சின்ன ஃபைனான்ஸ் கம்பெனியெல்லாம் முந்தி பார்த்துருப்பீங்க. முதல்லாம் போட்டிங்கன்னா எக்மூர்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு சென்டர் இருக்கும். தமிழ்நாடுக்கு மொத்த ஃபைனான்ஸ் கண்ட்ரோலே அங்கே தான் இருக்கிற அந்த ஆஃபீஸ் நடக்கும். அதுதான் அந்த பேர் வரமாட்டேங்குது, அந்த பில்டிங் பேர் எக்மோரில் இருக்குது. காஜா மேஜர் ரோடில் இருக்கும். அது பிரசிடென்சி கிளப்புக்கு எதிரில். அங்கே தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல் ஃபைனான்ஸுக்கும் பெரிய பெரிய தொழிலுக்கும் இங்கே இருக்கவங்க தான் ஃபைனான்ஸ் கொடுப்பாங்க. அந்த பிளாசான்னு பேர். அது என்னன்னு வரல, வயசாகுது இல்லை. ஆனால் அவர்கள் ஒரு இவ்வளோ தான் 300 ஸ்கொயர் ஃபீட் 400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அட்டாச் பாத்ரூமோடு இருப்பாங்க. ஆனால் அவர்கள் தான் தமிழ்நாடு இல்லை, தென்னிந்தியாவே ஆள்பவர்கள் ஃபைனான்ஸு. அதுபோல் இனி வரக்கோல காலகட்டத்தில் சுருக்கம். அதே போல் வீடுகளுக்கெல்லாம் இப்போ இருக்குது இல்லையா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம், அது மாதிரிலாம் இல்லாமல் இனி எல்லாமே மாறும். 2000 ஸ்கொயர் ஃபீட்டு 3000 ஸ்கொயர் ஃபீட்டு 1.5 கிரவுண்டு இருந்தால் கூட 5 மாடி 6 மாடி கட்டி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். கட்டலான்னு வந்துடும் சட்டம் கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா சிட்டி விரிவாக்கம் ஆகினாக கூட இடப்பற்றாக்குறை வருது. அதனால் இனிமேல் அந்த திட்டம்லாம் வரும். அதனால் இப்போ வீடு கட்டுறதுக்கு நீங்கள் பிளான் வாங்கினாலும் உங்களுக்கு 3 பில்டிங் தான் அப்ரூவல் கொடுத்தாலும் நீங்கள் எதிர்காலத்து நலனை கருதி 6 மாடி போட்டாலும் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ற மாதிரி அஸ்திவாரம் இப்போவே போட்டு வைங்க. அப்புறமா பர்மிஷன் கிடைக்குது, ஐயோ நம்மளால் கட்ட முடியலன்னு புலம்பாதீங்க. ஏன்னா 3 மாடி உங்களுக்கு வருமானம் வரும்ல. பேங்க்கில் வட்டி கட்டினாலும் அந்த 3 மாடிக்கு உங்களுக்கு வாடகை வரும்ல. ஸோ இதெல்லாம் வரும். இதெல்லாம் பேஸ் பண்ணி வீடு கட்டுறவங்க இனிமேல் கட்டிக்குங்க. ஏன்னா இதெல்லாம் வரும். கும்பத்தில் ராகு இருக்கிறனால பில்டிங்கெல்லாம் டெவலப் ஆகுமா. டெவலப் ஆகும்னா எப்படி? இப்போது 3 அடுக்கு மாடி கொடுக்குற இடத்துல 5 அடுக்கு 6 அடுக்கு கொடுப்பாங்க. 20 அடுக்கு மாடி கொடுக்குற இடத்துல 30 அடுக்கு கொடுப்பாங்க. அப்போ அஸ்திவாரங்கள்லாம் முதல்ல கவனமாக போட்டுக்கும். ஃபீஸ் அதிகமாக இருக்கும். ஃபீஸ் அதிகமாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? நமக்கு தான் கட்டலாமே. பில்டிங் கட்டுறது தானே, ஒரு தடவை தானே ஃபீஸ் கட்ட போகிறோம். ஸோ இதனால் இந்த ஏஐ டெக்னாலஜி மற்றும் மனிதனுடைய மூளைகளால் டாக்டர்கள் படிக்கக்கூடியவர்கள் கூட அட்வான்ஸு டெக்னாலஜியெல்லாம் கற்றுக்கொள்வதெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் மிக முக்கியமான கருத்தாக இருக்கும். ஏனென்றால் புதன் வீட்டில் குரு இருக்கிறார். மருத்துவத்துறையினுடைய வளர்ச்சி பிரமிப்பாக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சி பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா சனி வீட்டை பார்க்குறார். புதையல் கிடைக்கணும்னு சொன்னோமா, புதையலாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சா. எல்லா இடத்துலையும் யுரேனியம் கிடைக்குது, நகை சுரங்கம் கிடைக்குது, தங்க சுரங்கம் கிடைக்குது, வைர சுரங்கம் கிடைக்குது, எல்லாம் கிடைக்கும். ஜோதிடம் பொய் இல்லை. ஜோதிடம் பார்ப்பவர்கள் வேணுமா பொய் பேசலாம், அல்லது அவங்க ஏதாவது தப்பாக கால்குலேஷன் பண்ணலாம். ஸோ குரு வீட்டில் சனி, அடுத்தது செவ்வாய் வீட்டில் சனி, நிறைய டெவலப்மெண்ட் வரும். விவசாயத்தை பற்றி கேட்டிருக்கார் ஒருத்தர். விவசாயம் எனக்கு எப்படி இருக்கும்? இந்தியாவில் ஒருத்தர் கேட்டிருக்கார், நான் ஒரு விவசாயி, விவசாயத்தில் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு. விவசாயத்தில் இனிமேல் லாபம் சம்பாதிக்கலைன்னா நீங்கள் வேஸ்ட் விவசாயி. போயிட்டு நம்மளுடைய வேளாண்மை கல்லூரியிலெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு இடமும் இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது வேளாண்மை. இது அங்கே போய் கேளுங்க. எளிமைப்படுத்தப்பட்ட விவசாயி, இயற்கை சம்மந்தப்பட்ட எல்லாமே. ஒன்றுமே இல்லை, ட்ராகன் ஃப்ரூட்டு போட்டவங்களும் அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. பேரிச்சம்பழத்தை வச்சு சம்பாதிக்கிறாங்க. பேரிச்சம்பழம் வளருமான்னு இருந்த இடத்துலலாம் இப்போது தண்ணி வராத இடத்துல பேரிச்சம்பழ விவசாயம், எல்லாம் டெக்னாலஜி. விவசாயிகளுக்கெல்லாம் சொர்க்க பூமி. 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் எங்கேயாவது வாங்கி வைங்க. சிவகங்கை மாவட்டத்திலலாம் 6 லட்சம் 7 லட்சம் 10 லட்சத்துக்கு கிடைக்கும். அங்கே போய் யார் வாங்குறதுன்னு யோசிக்காதீங்க. செல்வி சொல்கிறேன், வாங்கி வைங்க.
எப்படி வருது பாருங்கள் வளர்ச்சி. நான் சொல்கிறச்சே நம்ப மாட்டீங்க எல்லாம். திருவண்ணாமலை பற்றி பேசுகிறச்சே நம்பலை, சிறுவாபுரியை பற்றி பேசுகிறச்சே நம்பலை. இப்போ பாருங்கள், அதுபோல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிவகங்கை எல்லாம் வறண்ட பூமி, வாங்கி வைங்க. 10 ஏக்கர் வாங்கினா கூட 1 கோடி ரூபாய் தான் வரும். சும்மா வாங்கி போடுங்க, 10 வருஷம் அதை மறந்துடுங்க. அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது பாருங்கள். அதில் என்னென்ன விவசாயம் பண்ண முடியும்னு பாருங்கள். எல்லாத்துக்கும் இப்போ வந்துடுச்சு விவசாயத்தில். நீங்கள் போய் கேட்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? பயிர் வைக்கிறது மட்டும் விவசாயம் இல்லை, பணம் கொடுக்கக்கூடிய பயிர்கள் வைக்கிறது தான் புத்திசாலித்தம். அதெல்லாம் இப்போ கற்றுக் கொடுக்குறாங்க. தனியார் அமைப்பு இருக்குது, தனியார் பெரிய பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது. ஒரு பத்திரிகை பசுமை புரட்சி பண்ணக்கூடிய பத்திரிகை, ஒரு பத்திரிகையை நடத்துது. அந்த பசுமை அது போல எல்லாம் நிறைய தகவல்கள். யூடியூப்பை தட்டுங்க, விவசாயத்தில் பணம் சம்பாதிப்பதற்கு யாரிடத்தில் அணுகலாம்னு கேளுங்க, எல்லாம் வரும். ஆக மொத்தத்தில் பெரிய சந்தோஷமும் பெரிய அனுகூலமும் நம்ம தான் புத்திசாலியாக தரணும். எல்லாமே இதுவும் கடந்து போகும். ஒரு காலத்தில் எப்படி இருந்தது? பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்தது, கலர் டிவி ஆச்சு. அப்கிரேட் பண்ணிக்கணும். கலர் டிவி டிஜிட்டல் டிவி ஆச்சு, டிஜிட்டல் டிவி ஸ்மார்ட் டிவி ஆச்சு. எல்லாமே தான். இப்போ ஸ்க்ரீனே இல்லாத டிவியெல்லாம் வந்துடுச்சு. அதனால் டெவலப்மெண்ட் டெக்னாலஜி அதிகமாக இருக்கும். ஒரு காலத்தில் ஆர்ட்டுன்னா பயப்படுவாங்க, இப்போல்லாம் கிடையாது. 5 பிளாக் இருந்தாலும் பைபாஸ் பண்ணிட்டு சின்ன பையன் மாதிரி 25 வயசு பையன் மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிடறாங்க. மெடிக்கலுடைய டெக்னாலஜி. கேன்சர் என்றால் பயந்து கொண்டு இருந்தோம். கேன்சருக்கு புது புது மருந்து வந்துக்கினே இருக்குது. இன்னும் 5 வருஷத்தில் நோய்களுக்கெல்லாம், பெரும் நோய்களுக்கு, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டு, கிட்னி பாதிப்பு எல்லாத்துக்கும் மருந்து வந்துடும். ஏன்னா செவ்வாய் வீட்டுக்குள்ளே சனி கிடக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே பார்த்தா மருத்துவத்தில் வேறு லெவலில் புரட்சி இருக்கும். இதுவும் வந்துக்கினே இருக்கும். இப்படியே ஓட்டின்னு இருக்க முடியுமா? ஸ்மார்ட் கார்கள் தான். டிரைவர் பற்றாக்குறைலாம் இன்னும் கிடையாது. காரே ஓட்டிக்கும். ஏஐ டெக்னாலஜி. டிரைவருக்கு சம்பளம் கிடையாது. ஸோ டிரைவர் வேலையை அது பார்த்துக்கும். விலை அதிகமாக இருக்கும், ஆனால் என்ன இருக்குது, தொந்தரவு கிடையாதுல்ல. டிரைவர் காலையில் வரமாட்டேன்னு ஃபோன் பண்ண மாட்டா பிள்ளைல 8 மணிக்கு, நான் கொஞ்சம் பிஸி, இன்றைக்கி நான் வரமாட்டேன், அதெல்லாம் சொல்ல முடியாது. யார் வந்தாலும் வராட்டிலும் அவர்கள் வேலை நடக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகிடும். ஸோ மனிதனுக்கு எல்லா வகையிலும் அவனுடைய வேலை கெடாமல் இருப்பதற்கு என்னென்ன உண்டோ அத்தனை டெக்னாலஜி. மனிதன் சோம்பலாகிறது. உடற்பயிற்சி மட்டும்தான் செய்யணும்னு மருத்துவர்களும் எல்லாரும் கத்துறது, ஜோசியர்களும் கத்துறது. மற்றபடி உலகம் வாழ்வதற்கு ஒரு சொர்க்கமாக தான் வரக்கூடிய வளர்ச்சிகள் காணப்படும். அதில் பணம் சம்பாதிக்கலைன்னா நம்மளுடைய டெவலப்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம், நம்ம அப்கிரேட் இல்லைன்னு அர்த்தம். ஜோசியத்திலலாம் ஒரு காலத்தில் ஜாதகம் எழுதி பொறுத்து ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு 3 நாள் 2 நாளுக்குள்ளே ஜாதகத்தை கட்டம் போட்டு வைக்கிறோம். அப்புறமா பாருங்கள், கணி குறிக்கணும், மூடு இருக்கணும் ஜோசியருக்கு. இப்போல்லாம் தட்டினா வந்துடுது, ஃபோன்லேயே ஜோசி. இப்போல்லாம் சில ஜோதிடர்கள்லாம் ஒரே நாளுக்கு 20 ஜாதகம் பார்க்குறாங்க, 30 ஜாதகம் பார்க்குற ஜோசியர்கள்லாம் இருக்காங்க. இதெல்லாம் டெவலப்மெண்ட்டு தானே. ஸோ பாசிட்டிவாக எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கு முயற்சிப்போம். வேலை இழந்தவர்களுக்கெல்லாம் நான் சொல்வது தான், கலங்க வேண்டாம். திருக்கொள்ளிக்காடு சனி பகவான் கோயிலை நினைத்து கொள்ளுங்கள். ஒரு முறை திருக்கொள்ளிக்காடு பகவானை போய் தரிசனம் பண்ணுங்கள். சனீஸ்வரர் தான் கொடுக்கக்கூடியவர், உத்தியோகத்துக்கு அனுகூலம் பண்ணுவார், கண்டிப்பாக நல்ல வேலை கொடுப்பார். அந்த வேலை இல்லாதனால மன அழுத்தம் வந்திருக்கும். இந்த மன அழுத்தம் இருப்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போங்கள். 3 குளத்தில் கை கால் கழுவிட்டு அந்த கோயிலில் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய், 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். திருக்கொள்ளிக்காடில் 50 கிராம் நல்லெண்ணெய், 50 கிராம் நெய் கொடுத்து, 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயிலில் வாங்கி கொள்ளுங்கள். திருவெண்காடில் 17 பிரசாதத்தை வாங்கி தானம் கொடுங்க. இந்த 2 கோயில் விபூதி குங்குமத்தை கலந்து டெய்லி பெட்ரூமில் வச்சு காலையிலையும் ராத்திரியும் பயபக்தியோடு வச்சுன்னுவாங்க. கண்டிப்பாக இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் மீண்டும் நீங்கள் சர்வே ஆவதற்கு உத்தரவாதத்தையும் கொடுக்கும். எனவே வேலை இழந்து விட்டது என்று தலையில் கை வைத்து கொள்ளாமல் அடுத்த பயணத்திற்கு தெய்வ கடாட்சத்தை பெறுவதற்கு தயாராக செல்லுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். இந்த 2000 பேரில் யாராவது உங்களுடைய சொந்தக்காரர்களோ உறவினர்களோ இருந்தால் அவர்களுக்கு இந்த இதுவை அனுப்புங்கள்.
அவர்கள் நல்லா ஆகட்டும். வேலை போய் விட்டுறது, அப்பா என்ன ஆட்டம் ஆடினா எனக்கு வேலை போச்சு பார்த்தியா, இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு சொல்லாதீங்க. யாராக இருந்தாலும் மனிதர்கள், அவரவர்களுக்கு கமிட்மெண்ட் வந்து அந்தந்த சம்பளத்தை வைத்து தான் இருக்கும். அவர்களுக்கு மாதத்தில் வரக்கூடிய அந்த வருவாயை வைத்து நிறைய அவர்கள் திட்டங்கள் போட்டிருப்பார்கள். அதில் இல்லாமல் இடிந்து விடுவார்கள், குடும்பம் கஷ்டப்படும். ஸோ நம்மளால் முடிந்தது, யார் எப்படி கெட்டெண்ணத்துடன் இருந்தாலும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நம் பெரியவர்கள் சொன்ன வாழ்க்கைக்கு ஏற்ப போல யார் வேலை இல்லாமல் இருந்தாலும் திருக்கொள்ளிக்காடுக்கும் திருவெண்காடுக்கும் போயிட்டு வர சொல்லுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். ஜோதிட நேரத்தில் 2/6/2025 முதல் 8/6/2025 வரை உள்ள நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். வெள்ளிக்கிழமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு உங்களுக்கு சேஃப்டி பண்ணும். கழுத்து சுளுக்கு முதுகு வலி தான் கவனம். சிலருக்கு கழிவுகளில் தொந்தரவு வரலாம், வயிறு அஜீரண கோளாறு வரலாம். ஸோ உணவு இரவு நேரத்தில் கவனமாக பார்த்துக்கொள்வது உங்களுடைய முக்கியம். அதே சமயம் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும், எதிர்பார்க்காத நன்மைகள் ஏற்படும், பயணங்கள் அனுகூலத்தை தரும். தேக ஆரோக்கியத்தில் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு மருத்துவ சிகிச்சை எடுக்க வேண்டும் நினைத்து தள்ளி கொண்டு போன விஷயமெல்லாம் மாறும். தொழிலை சரிப்படுத்துவீர்கள். ஆடிட்டரை பார்க்க வேண்டும், இதை பார்க்க வேண்டும், கன்சல்டிங் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் செஞ்சு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவீங்க. நல்லது நடக்கும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் டக்குன்னு அனுகூலம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மேடையும். வாகனங்கள், மனதிற்கு பிடித்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். சுபகாரிய தடைகள் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் தீரும். எல்லாவற்றிலும் அழட்டிக்காமல் இருப்பீங்க. நிறைய பணம் முதலீடுகள்லாம் சரி செய்து கொள்வீங்க. எல்லாத்துலேயும் ஒரு பேசிக்காக நமக்கு நிரந்தர வருமானத்திற்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். ஆவேசப்படாமல் இருந்தால் போதும். ஏன்னால் வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்கான். யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, உடனே உணர்ச்சி வசப்படாது. பயணங்கள், திட்டமிட்ட விஷயம் அனுகூலத்தை தரும். துணை அல்லது துணைவியாருடன் மனம் விட்டு பேசுவதும், வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த வாரத்திலிருந்து கண்டிப்பாக கோயிலுக்கோ தெய்வ வழிபாடுகளுக்கோ ஹோட்டலுக்கோ உறவினர்கள் வீட்டுக்கோ அல்லது மாலுக்கோ கொண்டு செல்லக்கூடிய அமைப்புக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் ரொம்ப நாட்களுக்கு பிறகு சந்தோஷம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். மேலதிகாரிகள் உங்களை நம்பி புது பொறுப்புகள் கொடுப்பது கண்கூடாக பார்க்கலாம். அரசு துறை, அரசியல்வாதிகள், வெளிநாட்டு அமைப்பு, பெரிய அளவுக்கு வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். கண்டிப்பாக நீங்கள் செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் வழிபாடு சகல விதத்தில் நன்மை தரும். அனுமனை விடாதீர்கள். செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் ஒரு எலுமிச்சைப்பழ ஊறுகாயோ அல்லது எலுமிச்சைப்பழ ஜூஸோ தானம் கொடுக்க விரயங்கள் கம்மியாகும். தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பதட்டம் வேண்டாம். சூரியன் ராசியில் இருப்பதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கண்ணு சம்பந்தப்பட்ட உபத்திரம், சுளுக்கெல்லாம் ஏற்படலாம். எனவே படுக்கிற செசவுட கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2 ஹவருக்கு கேப் விட்டு படுத்து சாப்பிட்டுட்டு பிறகு படுக்கிறது நல்லது ஏற்படும். ஏனென்றால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிடிப்புகள் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது ஜோதிடத்தில் காட்டக்கூடிய விஷயம். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். அது கண்டிப்பாக 14ஆம் தேதி வைகாசி முடிகிற வரையில் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் அனுமன் சாலிசா கேட்க கேட்க உங்களுக்கு பாதிப்பிலிருந்து நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தொழில் ரீதியாக இருந்த கஷ்டம் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அதேபோல் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மேலதிகாரிகளிடம் மட்டும் வாக்குவாதத்தை
தயவுசெய்து செய்து கொள்ளாதீர்கள். உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பம் ஏற்படுவதனால் அதை ரிசைன் பண்ணுகிறேன் என்றெல்லாம் வார்த்தையை பேசிவிட்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். கணக்கு வழக்குகள், தஸ்தாவேஜுகள் எல்லாவற்றிலும் சரியாக வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த ஜிஎஸ்டி போன்ற தொந்தரவுகள் பெரிதாக பாதிக்கப்படக்கூடிய ராசியில் ரிஷபராசிக்காரர்கள் இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாகன அமைப்பு, தொழில் அமைப்பு, உத்தியோக அமைப்பு ஏற்றத்தை கொடுத்தாலும் மேலதிகாரிகளும் சட்டத்திற்கு உட்பட்ட விஷயத்தில் இல்லாதவர்களால் தொந்தரவுகளோ காணப்படும். லீகல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் காணப்பட்டாலும் வேலைக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை தரிசனம் செய்வது, மகான்களை தரிசனம் செய்வது விசேஷமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் கண்டிப்பாக பெரிய அளவு அனுகூலத்தை பெறும். டக்கு டக்குன்னு பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். பெற்றோர் விஷயத்தில் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் அலர்ஜி, ஒவ்வாமை இதெல்லாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். விட்டமின் டி டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி, பல்லில் தொந்தரவெல்லாம் ஏற்படலாம். பெற்றோர் பெரியோருடைய தேகாரகத்தை அதிகமாக கவனத்துடன் பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். சுபகாரியங்கள் எல்லாம் தள்ளி போடாமல் டக்கு டக்குன்னு செய்து கொள்வது மிகப்பெரிய நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்தவித மாற்றம் வந்தாலும் அது வீடாக இருக்கட்டும், வண்டியாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், அதுக்காக பொண்டாட்டி மாற்றலாமான்னு கேட்காதீங்க. ஏன்னா இதை போல் மாற்றங்கள் பெரிய அளவு அனுகூலத்தை நிச்சயமாக மிதுனத்துக்கு ஏற்படும். கிரகத்துக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு நல்ல போஸ்டிங்கோ, நல்ல அமைப்போ, ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்போ ஏதாவது வந்தாலும் வேணான்னு சொல்லாமல் ஒத்துக்குங்க. அது விரைவிலே பெரிய சக்ஸஸ். முதலில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். செல்வி மாறுவியான்னு கேட்பீங்க. எனக்காக இருந்தாலும் நான் இது தான் சொல்லுவேன். நான் மிதுன ராசி இல்லை, அதனால் நான் சொல்கிறது மிதுன ராசிக்கு உண்டான பலன். கண்டிப்பாக இதை செய்வது அனுகூலமான அமைப்பு. விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அதனால் ஆச்சரியமான முன்னேற்றம், அனுகூலமான அமைப்பு, மிகப்பெரிய நம்பிக்கை, மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய ராசி மிதுனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். நவகிரகத்தில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுவது விசேஷமான பலனை சனிக்கிழமையில் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடிவயிறு, லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன், சிறிய உபத்திரமும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளிடம் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் தேவையில்லாத சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். தொழில் ரீதியாக தேவையில்லாத ஒரு சிறு குழப்பங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. பொறுமையாக இருங்கள். விரைவிலே பெரிய சக்ஸஸும் பெரிய அனுகூலமும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வாகனங்களில் மட்டும் வித்தைகள் வேண்டாம். வாக்குவாதத்தில் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது. 2ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் கண்டிப்பாக ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். 8ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் குரு பார்வை 8க்கு இருப்பதனால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். இளம் வயதை சார்ந்த கடகராசிக்காரர்களுக்கு படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடை எல்லாம் நீங்குவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கை கொடுப்பது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். கடகராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி
ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுவதும் பிள்ளைகளை தாங்கி நிற்பதும் இந்த காலகட்டத்தில் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக சனிக்கிழமையில் சிவாலயத்திற்கு நல்லெண்ணெய் கொடுக்க பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். துணை அல்லது துணைவியார் உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பார். காதல் அமைப்பில் துணை அல்லது துணைவியார் காதலோ அல்லது காதலியோ சொல்வதை கேட்க அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். அஷ்டமத்தில் சனி இருப்பதனால் தேவையில்லாத ஒரு பதட்டம், ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ளாக இருக்கும். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் இந்த பதட்டத்திற்கும் மன அழுத்தத்துக்கும் எந்த கோயிலில் உருண்டாலும் வேலைக்கு ஆகாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் கால்வலி, முதுகுவலி, வயிறு சோர்வு கண்டிப்பாக ஏற்படலாம். அதில் மட்டும் தூக்கமின்மை தான் பெரிய தொந்தரவாக சிம்மத்திற்கு காணப்படுகிறது. கண்டிப்பாக காதலாக இருக்கட்டும், துணையாக அல்லது துணைவியாராக இருக்கட்டும் நல்ல முன்னேற்றத்தை பெறுவார்கள். அவர்கள் முன்னேற உங்களை தாங்கி பிடிப்பார்கள். கவலை கொள்ள வேண்டாம். உங்களை ஏதோ அவர்கள் ஒதுக்குவதாக இல்லை உங்களிடத்தில் ஏதோ நடிப்பதாக நினைத்து கொண்டு அவர்களை சந்தேகப்பட்டு நல்ல உறவையோ நல்ல நட்பையோ இழந்து கொள்ளாதீர்கள். கண்டிப்பாக தொழில் ரீதியாக ஏற்றமும் குடும்பத்தில் அனுகூலமும் காணப்படும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் குறைகள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். லாபம், சந்தோஷம், கொடுத்த வாக்குக்கு மரியாதை எல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். கடன் அமைப்பில் படிப்படியாக கடன் அளிப்பது மனதிற்கு தெளிவான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வியாழக்கிழமைகளில் ராகவேந்தர் வழிபாடோ அல்லது மனதுக்கு பிடித்த மகான்கள் வழிபாடோ மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அலர்ஜி, சுவாச கோளாறு கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். சளி தொந்தரவு இஎன்டி என்று சொல்வார்கள், மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வெர்டிகோ என்ற மன அழுத்தத்துக்கும் தலை சுத்தலுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் சிறு தடைகள் காணப்பட்டாலும் வெள்ளிக்கிழமையில் பசுமாடுக்கு அகத்திக்கீரையை தவிர கொடுக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தொழில் ரீதியாக ஏற்றம், நம்பிக்கை, அனுகூலம் மிகப்பெரிய பலத்தையும் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னியாராசிக்காரர்கள் புது தொழில், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற மாற்றங்களுக்கு அடிக்கோல் இடக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள். வாகனத்தில் அனுகூலங்கள் காணப்படும். சுபகாரியத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். 10ல் குரு இருந்தாலும் திருமண அமைப்பு, குடும்பத்தில் புத்திர சந்தான அமைப்பு, குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். உறவுகளில் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் மீது அன்பு கொண்டவர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதும், பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான அனுகூலம் ஏற்படுவதும், தெய்வ மார்க்க பயணங்கள் மேற்கொள்வதும், மலைக்கோயில்களுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதும், கண்டிப்பாக 58 சக்தி கஷேத்திரங்களோ அல்லது 108 திவ்ய தேசங்களோ என்ற தெய்வ வழிபாடுகளுக்கெல்லாம் திட்டமிடுதெல்லாம் நடைபெறுவதெல்லாம் கன்னியாராசிக்காரர்களுக்கு டக்குன்னு என்று ஏற்படும். கண்டிப்பாக வட்டி குறைந்து பழைய கடன்கள் அடைப்பதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி ஏற்படுத்துவது, ஞான மார்க்கத்தையும் சந்தோஷ மார்க்கத்தையும் ஆத்ம ரீதியாக கொடுப்பது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையில் முருகருக்கு வழிபாடு செய்வது பெரிய அனுகூலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்.
முருகர் சன்னிதானத்தில் 7 எலுமிச்சை பழத்தை கொடுத்து ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கி வந்து ஜூஸ் மாதிரி சாப்பிட்டு கொள்ளுங்கள். 50 கிராம் நல்லெண்ணெய் கொடுப்பது விசேஷத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தில் கண்ணு சம்பந்தப்பட்ட, தலைவலி சம்பந்தப்பட்ட, கழுத்து சம்பந்தப்பட்ட, அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை ஏற்படுத்தி தரும். மேலதிகாரிகள் தர்க்கம் வேண்டாம். மேலதிகாரிகளிடத்திலோ தொழில் செய்யக்கூடிய இடத்திலோ வாக்குவாதம் வேண்டாம். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் புத்திசாலிகள். படிப்படியாக அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு பெறுவீர்கள். புதன்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிப்பதும் மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ளாக சாப்பாடும் எலுமிச்சைப்பழ ஜூஸோ அல்லது எலுமிச்சைப்பழ ஊறுகாய் கொடுப்பதும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். துளாராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் சிறு தடைகள் கண்டிப்பாக அஷ்டமத்தில் இருக்க சூரியனால் ஏற்பட்டாலும் வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக படிப்படியாக மாறி ஜூலை 14 மிகப்பெரிய அனுகூலத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல், 90வது பாடல். ஏனென்றால் செவ்வாய் நீச்சம் என்பதனால் கணவன் மனைவிக்குள்ளாக கருத்து வேற்றுமை இல்லாமல் இருப்பதற்கு 90வது பாடலையும் படிக்க விசேஷமும் மன அழுத்தமும் தீரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வெள்ளிக்கிழமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்வதி தேவிக்கு, அதாவது சிவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்வதிக்கு ஒரு விளக்கேற்றுவது பெரிய விசேஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தடைகளை தவிடுபடியாக்கும். கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் ஏற்பட்ட கோளாறுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக அக்கறையுடன் பார்த்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஹீமோகுளோபினும் ஹார்மோன் குறைபாடுகளும் அசிடிட்டியும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் மன அழுத்தம் ஏற்படும். தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். நீங்களாகவே கோபப்படுவீர்கள், நீங்களாகவே சாந்தமாகுவீர்கள், நீங்களாகவே சிரித்து கொள்வீர்கள். இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். நல்லா தூங்கணும். அதுதான் மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக சிறு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் ஆதித்ய ஹிருதயமும் அனுமன் சாலிசாவும் கேட்க எல்லாமே அனுகூலத்தை தரும். கண்டிப்பாக ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்கள். சட்டத்துக்கு உட்பட்டு இருங்கள். சட்டத்துக்கு உட்படாதவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. 5இல் உள்ள சனி போட்டு செய்துவிடும். அபிராமி அந்தாதியில் 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல், 7இல் சூரியன் இருப்பதனால் 90வது பாடலையும் பயபக்தியுடன் படிப்பதும் நூற்பயன் என்று சொல்லக்கூடிய ஆத்தாலே எங்கள் அபிராமி வள்ளி அண்டமெல்லாம் பூத்தாலே மாதளம் பூனறுத்தாலே புவிடங்கு காத்தாலே அங்கசம பாசம் குசுமும் கர்மம் அங்கே சேர்த்தாலே முக்கணியை தொழுவோருக்கு ஒரு தீங்கில்லை என்ற பாடலையும் சேர்த்து படிப்பது விருச்சகத்திற்கு பெரிய கஷ்டங்களிலிருந்து நிவர்த்தி ஏற்பட்டு அனுகூல பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். புதன்கிழமை பெருமாளுக்கு தீபம் ஏற்றுவது விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மறந்து விடாமல் செய்து கொள்ளுங்கள். கோவிந்த நாமாவளியை உச்சரிக்க அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் நிம்மதி, வெளியிடத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, அந்யோன்யம் அதிகரிக்கும். நல்ல வேலையாட்கள் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அதெல்லாம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகள் படிப்புக்கோ, உத்தியோகத்திற்கோ, தொழிலுக்கோ, வியாபாரத்திற்கோ அவர்களுக்காக நீங்கள் சொன்ன பணத்தை புரட்ட முடியவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அந்த வருத்தம் வேண்டவே வேண்டாம். துணை அல்லது துணைவியார் அதற்காக உங்களுக்கு நின்று உங்களை அதை செய்து முடித்து அவர்கள் பிள்ளைகளுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பார். உங்களுக்கும் ஒரு நிம்மதியை கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள்
நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். புது தொழில் தொடங்குவது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைத்தவர்களுக்கு அனுகூலம் காணப்படும். கால் வலி, முட்டி வலி, முதுகு வலி, சளி தொந்தரவு, இரும்பல் மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்வது தனுசுக்கு மிக மிக முக்கியம். சுவாச கோளாறு தான் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அந்த விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பணும். ஏனென்றால் நீங்களாகவே முக்கால்வாசி மருத்துவர், உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீர்கள். அதுதான் ஒரு குறையை தவிர மற்றபடி குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற அனைத்து மாற்றமும் அனுகூலத்தை தந்தாலும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் வேண்டவே வேண்டாம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக திங்கட்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சங்கல்பம் செய்வது, விநாயகருக்கு வழிபாடு செய்வது, அதாவது சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு செய்வது சகல விதத்தில் விசேஷமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சைப்பழ ஊறுகாவோ அல்லது ஜூஸோ கொடுக்க மனதில் இருக்கக்கூடிய பண விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடாது. வண்டி வாகனத்தில் வித்தைகள் கூடாது. காரிய சித்தி மாலை தினமும் கேட்பது சகல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வார்த்தைகளில் தேன் தடவி வார்த்தை உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் மகரத்திற்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் மட்டும், முதுகு சம்பந்தப்பட்ட உபத்திரம் மட்டும், ப்ரெஷர் ஏறாமல் பார்த்து கொண்டாலே, சுகர் ஏறாமல் பார்த்து கொண்டாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் டக்கு நிவர்த்தி ஏற்படும். தொழில் ரீதியாக முன்னேற்றம், உத்தியோகம் ரீதியாக முன்னேற்றம், வியாபாரம் ரீதியாக முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கலில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். சத்துருக்களுடைய வீரியம் சிறிது அதிகமாக இருப்பதனால் கண்டிப்பாக நரசிம்மர் கவசத்தை கேட்க அந்த வீரியத்திலிருந்து பாதுகாப்பு அரணை ஏற்படுத்தி கொடுக்கும். கோபம் வேண்டாம், ஆர்குமெண்ட் வேண்டாம். புதன்கிழமை முடிந்தால் பசுமாடுக்கு உணவளிக்க இந்த சத்ருவுடைய பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். வண்டி வாகனத்தில் மட்டும் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் மற்றபடி தொழில், உத்தியோகம், வியாபாரம், சுபவரியம், அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். ஞாயிற்றுக்கிழமையில் கண்டிப்பாக பெருமாள் தாயார் வழிபாடு, தாயாருக்கு 8 தாமரை மலர்களை கொடுத்து அர்ச்சனை செய்வது விசேஷமும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு மன அழுத்தம் தீரும். உத்தியோகத்தில் அதிகம் ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75, 90வது பாடலை படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள். அதில் குறிப்பாக 40வது பாடல் அதிகமாக படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். மன அழுத்தம் வேண்டாம். சுபகாரியம் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக தேக ஆரோக்கியத்தில் உபத்திரம் கொடுத்திருந்த ஒரு பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி, பரிபூர்ண தீர்வு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக எடுத்த காரியங்களில் பெரிய சந்தோஷமும் பெரிய அனுகூலமும் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் வண்டி வாகனங்கள் மாற்றங்கள் எதிர்பார்த்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு கிடைப்பது கண்கூடாக பார்க்கலாம். தேகாரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சனியுடைய அமைப்பு கடைசியாக இருந்தாலும் எக்ஸசைஸை மட்டும் மறந்து விடாதீர்கள். அதில் வயிற்று சம்பந்தப்பட்ட சிறு உபத்திரம் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளாத கும்பராசிக்காரர்கள் பிரச்சனைகளுக்கு ஆட்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். கண்டிப்பாக டக்குன்ற நல்ல காரியங்கள் எல்லாம் கை கொடுப்பது கண்கூடாக பார்க்கலாம். லாபம் ஏற்படும். தெய்வ வழிபாடுகள்
விடுபட்ட வழிபாடுகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய பிராப்தமும் எல்லா விதமான சந்தோஷமும் தெய்வ கடாட்சமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு புதன்கிழமையில் விளக்கேற்றுவது விசேஷமான பலனையும் தடைகளை தவிடுபடியாக்குறதும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் அவர்களுடைய தேகாரக்கத்தை சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும் முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திடீரென்று பற்களில் தொந்தரவு, காது மூக்கு தொண்டை, அலர்ஜி, சைனஸ் போன்ற பிரச்சனைகளில் மீனராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சனிக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பதும் எலுமிச்சைப்பழ ஜூஸோ எலுமிச்சைப்பழ ஊறுகாய் கொடுப்பதோ ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும். கடன் அமைப்பு புதிதாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாலும் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக இந்த கிரெடிட் கார்டு வாங்க வேண்டும் என்று ஒரு ப்ரெஸ்டீஜாக நினைத்திருப்பீர்கள். அவர்களே தேடி வந்து அந்த கார்டை கொடுப்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபைனான்ஷியலி டெவலப்மெண்ட் ஏற்படும். பேங்க் பேலன்ஸ் கூடக்கூடிய அமைப்பு மீனத்துக்கு ஏற்படுவதும் தேக உயர்வு உடற்பயிற்சி மட்டும் செய்தவில்லை என்றால் நான் சொன்ன நல்லதெல்லாம் நடந்தும் பிரயோஜனமோ அணிவிக்க முடியாத அமைப்போ ஏற்பட்டுவிடும். எடுத்த காரியத்தில் ஜெயம், தொழில் ரீதியாக முன்னேற்றம், வியாபாரத்தில் அனுகூலம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அடிமை தொழிலிலிருந்து டக்கென்று மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். தைரியமாக முடிவுகள் எடுப்பீர்கள். பெரும் வெற்றிகளை பெறுவீர்கள். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 2/6/2025 முதல் 8/6/2025 வரை உள்ள இந்த வாரத்திற்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.